ஹாய் கைஸ், இன்னைக்கு மார்னிங்கே வீட்டில் இருந்து கிளாஸஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் மில்க்கு 6 எக் ஒயிட்ஸ் தான் எடுத்திருந்தேன். நிறைய பேர் நிறைய மெத்தடில் பாயில் பண்ண சொல்லியிருந்தேங்க. அதை எப்படி பாயில் பண்ணாலும் அவனுக்கு மூடு இருந்தால் தான் நல்லா பாயில் ஆகிறான். அதை சாப்பிட்டு பேலன்ஸ் இந்த கிளாஸஸ்லாம் எடுத்துட்டு இன்னைக்கும் ஓட்ஸ் தான் சாப்பிட்டேன் லஞ்சுக்கு. அதுக்கப்புறம் அதை சாப்பிட்டு ஒரு மீன் எண்ணெயை முழுங்கிட்டு ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். இன்னைக்கும் லோக்கே நான் வரல, ஜிம்முக்கு துரோகம் பண்ணிட்டு காலிஸ்தட்டிக்ஸ் கிளாஸ் போயிட்டாரு. ஸோ அதனால வார்ம் அப் பண்ணிட்டு நான் வாக் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் தனியா. இன்னைக்கு செஸ்ட் அண்ட் ஷோல்டர்ஸ் தான் ட்ரெயின் பண்ணேன். செஸ்ட்டுக்கு 3 வேரியேஷன்ஸ் பண்ணேன். இன்க்ளைன் டம்பிள் பிரஸ், ஃபிளாட் பெஞ்ச் பிரஸ், அப்புறம் பெக் ஃபிளைஸ், அப்புறம் டில் ஃபெயிலியர் புஷ்அப்ஸ் பண்ணேன். இன்னைக்கு வெயிட்ஸும் நல்லா புஷ் பண்ண முடிஞ்சது, பிளஸ் பம்பும் நல்லா இருந்தது. ஸோ அதனால செஸ்ட்டை முடிச்சுட்டு ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஷோல்டர் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். டம்பிள் பிரஸ் பண்ணேன், அப்புறம் சைட் ரைசஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் கேபிள்ல ஃப்ரண்ட் ரைசஸ் பண்ணேன். இதை பண்ணும்போது பார்த்து பண்ணுங்கடா பாய்ஸ், நிறைய பேருக்கு எங்கெங்கயோ அடி விழுது. இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். ஷோல்டர்ஸை கம்ப்ளீட் பண்ணும்போது தான் ஞாபகம் வந்தது இன்னைக்கு ஆப்ஸும் பண்ணணும்ட்டு. டைம் வேற ஆயிடுச்சு. ஒரு 2 வேரியேஷன் சூப்பர் செட்டா போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம்னு நினைச்சேன். ஹேங்கிங் லெக் ரைசஸ் முடிச்சுட்டு கேபிள் கிரன்ச்சஸ் பண்ணலாம் பெண்ட் தான் பண்ணேன். சரியான கிராம்ப், அப்படியே புடிச்சிட்டு போய் படுத்துட்டேன். அதுக்கப்புறம் அகைன் ட்ரை பண்ணி பார்த்தேன், சுத்தமா முடியல. சரின்ட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்து போஸ்ட் ஒர்க் அவுட் மீல சாப்பிட்டு ஒரு குளியல போட்டு ஆன்லைன் செஷன் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கிளாஸஸ்லாம் முடிச்சுட்டு நைட் டின்னர் எடுத்துட்டு இன்னைக்கு டேவை கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டேன். நாளைக்கு வீடியோ வந்தா பார்ப்போம் guys. பாய்.